கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் ஆராதனைக்குரியவரும் கூட. தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்க மறுத்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா அவர்களுக்கு 2ஆம் தரமும் ஒரு தருணத்தை கொடுத்ததை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த தருணத்திலே அவர்கள் ராஜாவை நோக்கி சொன்னது என்னவென்றால், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்று சொன்னார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். நமக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது அதை எல்லாம் அவரால் செய்ய முடியும். அப்படியானால் அவர் ஏன் செய்யவில்லை? நம்மிடத்திலே அவர் செய்வார், அவரால் அதை விடுவிக்க முடியும், நம்மை விடுவிக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை விடுவிப்பார். இப்படி சொன்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு என்ன நடந்தது? ராஜா கோபம் கொண்டு 7 மடங்கு அக்னியை அதிகப்படுத்தி அந்த எரிகிற தீச்சூளையில் அவர்களை எரிந்து போட்டார்கள். அப்பொழுது தேவன் தாமே இறங்கி வந்து அந்த தீச்சூளையில் அவர்களோடு கூட உலாவி அவர்களை விடுவித்ததை பார்க்கிறோம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு செய்ததை பார்க்கிறோம். அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரை விட்டு விலகி போக மாட்டோம். அவர் விடுவிக்காமற் போனாலும் அவருக்கு பிரியமில்லாதவைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய தேவைகள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவருக்கு முடியும். அதை நாம் நம்புவோம். யோபுவுடைய புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது தான் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்பது அல்ல. சூழ்நிலைகள் சாதகம் இல்லாவிட்டாலும் நாம் தேவனை நம்பும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், அவரை நம்புவீர்களானால், அவரையே சார்ந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்கள் விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுங்க. தேவன் கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று உமக்கன்று சாட்சிகளாக இருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.